no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இப்போல்லாம் பட்ஜெட்ஸ்லாம் வந்து ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டே கிடையாது. இது ஒரு பாசிங் ஈவெண்ட் மாதிரி தான். இந்தியன் எக்கானமி நல்ல க்ரோத் போயிட்டு இருந்தது. சடனாக ட்ரம்ப் வந்தார். அவர் 50% டியூட்டி போட்டார். முடிஞ்சு போச்சு. 7% அச்சீவ் பண்ணோமா, அதே பெரிய விஷயம். அது தாக்கு பிடிச்சாவே பெருசு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. கார்பரேட்டுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது ஆல்ரெடி அட் தி லோயஸ்ட் 22% இருக்குது, விச் இஸ் தி லோயஸ்ட். ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய சலுகைகள் எதிர்பார்க்க முடியாது. எக்ஸ்போர்ட்டும் விழுந்துருச்சு. மேனுஃபேக்சரிங்கு தொய்வு ஏற்படுத்துதுன்னா அது அப்படியே கொஞ்சம் அப்படியே சரிஞ்சு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடும். டிப்ரெஷன் மாதிரி ஆச்சுன்னா வேலை வாய்ப்பு போகும், நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் உருவாகும். டெக்ஸ்டைலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இப்போ பட்ஜெட் அப்படிங்கும்போது இன்னொரு வியூ எப்போவுமே இருக்கிறது உண்டு. பட்ஜெட்டை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களை மையப்படுத்தி அந்த மாநிலத்தை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பட்ஜெட்டில். பட் இந்த தடவை அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி தெரியல. பட் இன்டைரக்டாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு மோட்டோ இருக்கா சார் இந்த பட்ஜெட்? இந்த பட்ஜெட்டில் அதுக்கு உண்டான சோடே இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த கனிம வளத்துறைக்கு, ரேர் எர்த்துக்கு கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகும் அந்த கனிம வள துறையினால். அதுக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது இது ஒரு பட்ஜெட் வந்து இதை எலெக்ஷனுக்கு உண்டான தாக்கலுக்கு ஒரு மென்ஷன் கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஓகே, இது ஒரு கிளியர் கட்டான பட்ஜெட் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது கிளியர் கட்டுன்னா சார், அதாவது ஒரு பயாஸ்ட் அன்பயாஸ்ட், நான் கிளியர் கட்டை விட போடுறேன், அன்பயாஸ்டு பட்ஜெட். இந்த பட்ஜெட்னால ஏதாவது டிராபேக் அப்படின்றது உண்டா? டிராபேக்லாம் இல்லாமல் எந்த பட்ஜெட்டும் இருக்காது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு ராமசேஷன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். மத்திய பட்ஜெட்டானது நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் சமயத்திலையும். அந்த விதத்துல சார், இது யாருக்கான பட்ஜெட்டா நீங்க பாக்குறீங்க? எந்த வர்க்கத்துக்கு இது பயனளிக்கக்கூடியதா மாறி இருக்கு? இப்பெல்லாம் பட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டே கிடையாது. இது ஒரு பாசிங் ஈவெண்ட் மாதிரி தான். மேக்ரோ பாலிசிஸ் இது எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகுது. இது வந்து ஒரு இப்போ சேலரிட் கிளாஸ்க்கு முன்னாடி டைரக்ட் டேக்ஸில் நிறையா பெனிஃபிட்ஸ் வரும். இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் இருந்தது, அதெல்லாம் காலி பண்ணியாச்சு. போன வருஷம் டைரக்ட் டேக்ஸில் கொஞ்சம் சலுகைகள்லாம் கொடுத்தாங்க மேக்ஸிமம். இப்போ என்ன ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்தியன் எக்கானமி நல்ல க்ரோத் போயிட்டு இருந்தது. சடனாக ட்ரம்ப் வந்தார். அவர் 50% டியூட்டி போட்டார். முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் அடி வாங்கிச்சு. அதில் என்னென்ன செக்டார் அடி வாங்கிச்சுன்னா கோல்டு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. அதே மாதிரி ஃபார்மா டு லிமிடெட் எக்ஸ்டென்ட், லெதர் இண்டஸ்ட்ரி எல்லாம் அடி வாங்கிச்சு. ஸோ இதை ஆஃப்செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது எக்கானமி முன்னாடி. ஸோ அதுக்கு உண்டான இம்பெட்டஸ் தான் இவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ஆல் இண்டியன்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இண்டிவிஜுவலாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் உண்டான பட்ஜெட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹவு டு சஸ்டெயின் தி க்ரோத் மொமெண்டம். இதுதான் சஸ்டெனன்ஸ். 7% அச்சீவ் பண்ணோமா, அதே பெரிய விஷயம். அது தாக்கு பிடிச்சாவே பெருசு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஸோ எல்லா கண்ட்ரியும் பின்னடைவு அடைஞ்சிருக்கு. பட் இந்தியாவும் பின்னடைவு அடைஞ்சால் இந்த க்ரோத் மொமெண்டமை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வகையறுக்கிறப்பல இண்டிவிஜுவலுக்கு கன்செஷன்ஸ் இல்லை, டைரக்ட் டேக்ஸில் இல்லை. மாறாக கார்பரேட்டுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது ஆல்ரெடி அட் தி லோயஸ்ட் 22% இருக்குது, விச் இஸ் தி லோயஸ்ட். ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய சலுகைகள் எதிர்பார்க்க முடியாது. மேட்டில் கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கும்பொழுது இந்த சேலரிட் கிளாஸ்க்கு புது ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தாங்களா, அந்த மாதிரி நீ மேட் கட்டினா தட் இஸ் ஈக்குவல் டு இன்கம் டேக்ஸ்னு ஃபஸ்ட்டு அறிவித்தாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, பழைய கேரி ஓவரெலாம் நீ 25% ஒண்டி தான் எடுத்துகிட்டு போக முடியும், அப்படி வந்தால் 1% கன்செஷன் தரோம் அப்படின்னாங்க. இது ஒரு பெரிய சலுகையாக நான் பார்க்கல. ஏன்னா பல பேர் வந்து கேரி ஃபார்வர்ட் லாஸஸ் நிறையா இருக்கும்பொழுது நான் பழைய ஸ்கீமில் 15% பே பண்ணுறேன், இப்போ நீங்கள் அதை 10% ஆக்கியிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். மாறாக என்ன நடக்க போகுதுன்னா, புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருது. ஸோ அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் அதில் இருக்கும்.
அப்போ வந்து இது வந்து ஒரு இந்தியா க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிற மொமெண்டம் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணலாங்கிற பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். அப்போ எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த பட்ஜெட்னால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் மேனுக்கு இதனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கிறதா பார்க்குறீங்க சார்? சரி, இது டைரக்ட் பெனிஃபிட்டாக நான் பார்க்கல, இன்டைரக்ட் பெனிஃபிட் தான் நான் பார்க்குறேன். இன்டைரக்ட் பெனிஃபிட் என்னன்னா, இப்போ எதுவுமே பண்ணலன்னு வச்சுப்போம், ஒரு ப்ரொக்ரெசிவாக பண்ணல, நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் விழுந்துருச்சு, மேனுஃபேக்சரிங்கும் தொய்வு ஏற்படுத்துதுன்னா அது அப்படியே கொஞ்சம் அப்படியே சரிஞ்சு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடும். டிப்ரெஷன் மாதிரி ஆச்சுன்னா வேலை வாய்ப்பு போகும், நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் இல்லாமல் இன்டைரக்டாக என்ன பெனிஃபிட்னு நம்ம பார்ப்போம். டைரக்ட் பெனிஃபிட் கிடையாது தான் இண்டிவிஜுவலுக்கு. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்க்கு ஹெவியாக பண்ணுறாங்க. 12.2 lakh crores கொடுத்துருக்காங்க. இதனால என்ன நடக்கும்னா, இதை சுற்றி ஒரு 70 இண்டஸ்ட்ரி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரோடு அமைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, மைனிங்லேருந்து எடுப்பாங்க, கல் உடைக்கிறத குவாரியிலேருந்து எடுப்பாங்க, சிமெண்ட்டு, ஸ்டீலு, லேபர், இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டு, இதெல்லாம் ஒரு 70 இண்டஸ்ட்ரி இதை சார்ந்து இருக்குது. இதை சார்ந்து இருக்கும்பொழுது அதோட க்ரோத் நடக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்பு கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ரெண்டாவது, இப்போ சைனாவில் மேனுஃபேக்சரிங் நடக்கலைங்கிறது உலகளாவிய விஷயம். ஸோ அதனால் இந்தியாவை மேனுஃபேக்சரிங் பேஸ், இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வீசஸ் இன்கம் தான் ஜாஸ்தி. இந்த மேனுஃபேக்சரிங்கை எப்படி அதை மேம்படுத்த முடியும், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ரேஷனலைசேஷன் ஆஃப் டாக்ஸஸ். ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் டாக்ஸஸ் நடந்துருச்சு. இப்போ மேனுஃபேக்சரிங் பேஸ்க்கு என்னென்ன பண்ண முடியும், புது ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் உலகளாவிய இதில் பெரிய க்ரோத் இருக்கக்கூடிய இது. பிகாஸ் ஏஐலாம் வருது, அதுக்கெல்லாம் செமிகண்டக்டர் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இது 5 பேர் தானே சார் ஆப்ரேட் பண்ணுறாங்க பெரிய லெவலில் அப்படின்னா, அது உண்டான வர்த்தகம் பெரிய லெவலில் போகும். ஏன்னா இது பெரிய எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இருக்கிறது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ எதுலேயுமே மைக்ரோ சிப்ஸ் இருக்காது, இப்போ எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. சிப்ஸ் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஏஐ வரும்பொழுது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காரை இயக்குறோம், அந்த சிப்பு ஃபெயில் ஆச்சுன்னா அப்படியே நிறுத்திட்டு வர வேண்டியது தான். இதுதான் சூழ்நிலை. காரில் வந்து முன்னாடி மெக்கானிக்கை போய் கார்பரேட்டர் கழட்டி மாட்டுற காலம்லாம் போயிடுச்சு. ஸோ இஃப் யூ ஹேவ் தி டூல் கிட் யூ கேன் ரிப்பேர் இட் அண்ட் தென் பிரிங் இட் பேக். ஸோ எல்லாத்துலேயுமே மைக்ரோ சிப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் அன்றாடம் பயன்படுத்த, இப்போ புதுசாக வந்த பிஎல்டிசி ஃபேனில் மைக்ரோ சிப் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் பெருசாகும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய க்ரோத் இருக்கும். இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேயும், நம்ம நாட்டில் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் பெரிய தேவை ஏற்படும். இப்போ சைனாலேருந்து யாரும் வாங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஆல்டர்னேட் பார்க்கும்பொழுது இந்தியா குயிக்காக அதை பவுன்ஸ் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு 40,000 crores கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்க்கு இன்னொரு 10,000 கோடி கொடுத்துருக்காங்க. அது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வரப்போகுது. ஸோ அந்த ஸ்கீமை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். முன்னாடியெல்லாம் கேபிட்டல் சப்சிடியாக கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸாக கொடுக்குறாங்க. நீ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறியா இவ்வளோ இன்சென்டிவ் வாங்கிக்கோ, அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கீம் வரும். ஸோ இது ரெண்டும் வரும்பொழுது இந்த 40,000 + 10,000 ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இந்தியாவை பொறுத்தவரையில். எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் பெருசாக இருக்கும். இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் வேறு என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய, அதான் நான் சொன்னாப்புல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தாவே நிறைய இண்டஸ்ட்ரி தழை தோங்கும். ஸோ அதுக்கு உண்டானது இருக்குது. இது தவிர டிரான்ஸ்போர்ட்டில் பெரிய ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ அதுக்கு உண்டான கட்டமைப்பு உறுதி, அதாவது வேகன்ஸ், கோச்சஸ்ஸு, ரயில் ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் பெரிய லெவலில் வரும். இன்னொரு இண்டஸ்ட்ரி விச் வில் கெட் பெனிஃபிட்டட் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து இன்னும் பிக்கப் ஆகலை. ஸோ அதுக்கு உண்டான இம்போர்ட் பண்ணும்போது 0 கஸ்டம்ஸ் டியூட்டின்ட்டாங்க. ஸோ அதனால் இங்கே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இப்போ HAL ஒரு கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் விட போகிறாங்க, அதுக்கு வந்து யூஸ் ஆகும். போயிங்க்கு இங்கேருந்து போகுது, ஏர்பஸ்க்கு இங்கேருந்து போகுது. ஸோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி 0 டியூட்டியில் போட்டு அனுப்பும்பொழுது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது, இந்த மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவர்ஹால்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஓவர்சீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி சிங்கப்பூரில் இருக்குது. இப்போ ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணாக்க அவங்க வந்து B செக், C செக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த ப்ராசஸ். அதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு தான் சரி பண்ணுறாங்க.
அதுக்கு பதிலாக இந்தியாவிலே பண்ணுறதுக்கு இந்த எம்ஆர்ஓக்கு உண்டான ஸ்பேர்ஸ் ஃபுல்லாக இம்போர்ட் டியூட்டி கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறுறதுக்கு ஒரு வழிவகுக்குது. ஏன்னா இது வந்து ஹைலி டெக்னிக்கலி ஸ்கில்டு ஆள் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வில் ஆல்சோ கோ அப். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் எடுத்துப்போமே. இப்போ டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டஃப்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்டுன்னு. அதுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டை தொகையை ஒதுக்கியிருக்காங்க. ப்ளஸ் டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் அது வந்து சேலஞ்சு மோடில் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறோம், ஒன்றுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், லூதியானா இந்த மாதிரி வேறு டெக்ஸ்டைல் இஸ் ப்ரெடாமினன்ட் வந்து பெரிய லெவலுக்கு வரும். இது ஏன் அப்படி டெக்ஸ்டைலில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, இப்போ பங்களாதேஷ் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. பிலிப்பைன்ஸ் ஒரே நாடு தான் எக்ஸ்போர்ட்டிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% to 47% வந்து யானா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஃபினிஷ் பண்ணி அனுப்புறது ரொம்ப கம்மி. இதுக்கு வந்து என்ன ரிக்வயர்டு உண்டான மிஷினரிக்கு நான் கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் தி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பை டஃப்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரையும் பழசு எல்லாத்தையும் எடுத்து புதுசு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பெரிய பேஸ், சைனாக்கு ஆல்டர்னேட் பேஸாக இந்தியாவை உருவாக்குறாங்க. இப்போ இது இம்ப்ளிமெண்ட் ஆகி அது கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது அதனால நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கும் அப்படின்னு கட்டாயம் உருவாக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்னொரு பெருசாக திங்க் பண்ணி போட்டது 2047 வர டேட்டா சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸே கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, ஓவர்சீஸில் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் வராங்க விசாகில், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 5 டேட்டா சென்டருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இங்கே வரத்துக்கு உண்டான கட்டமைப்பு ரெடி பண்ணிட்டாங்க. 2047 வரை உனக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்ட்டாங்க. இதனால் என்ன நடக்கும்னா, எல்லாரும் வேறு எந்த கண்ட்ரிக்கு, நம்ம ஓவர்சீஸில் இருக்கோம், இந்தியாவில் போட்டால் இன்கம் டேக்ஸ் 0, வர இன்கம் 0. பட் ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் வச்சாங்க, நீங்கள் லோக்கல் டொமஸ்டிக்கு த்ரூ அன் ஆப்ரேட்டர் நீங்கள் கொடுக்கணும் அந்த ஃபெசிலிட்டியை அப்படின்ட்டாங்க. அது டேக்ஸபிளாக இருக்கும், பரவாயில்ல. SEZs மாதிரி தான் இது. நீ வந்து ஓவர்சீஸ் விற்றனா கிடையாது, டொமஸ்டிக் விற்றனா டேக்ஸபிள் அப்படிங்கிற ஒரே கான்செப்டை இதுலேயும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த டேட்டா சென்டர் வர்றதுனால சிவில், எலக்ட்ரானிக்ஸ், பேட்டரி எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் ஒரு பெரிய க்ரோத்தை பார்க்க முடியும். நம்பர் ஆஃப் பீப்புள் வில் ஆல்சோ கெட் எம்ப்ளாய்டு ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைரக்ட் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ பட்ஜெட் அப்படிங்கும்போது இன்னொரு வியூ எப்போவுமே இருக்கிறது உண்டு. பட்ஜெட்டை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களை மையப்படுத்தி அந்த மாநிலத்தை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பட்ஜெட்டில். பட் இந்த தடவை அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி தெரியல. பட் இன்டைரக்டாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு மோட்டோ இருக்கா சார் இந்த பட்ஜெட்? இந்த பட்ஜெட்டில் அதுக்கு உண்டான சோடே இல்லை. நீங்கள் சொல்ல போனால் பண்ணல, தமிழ்நாடை விட்டுட்டு வெஸ்ட் பெங்கால் தான் மோரா டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உண்டான சூடே இல்லை. மாறாக இப்போ சவுத் இந்தியாவில் வந்து ரயில்வே காரிடார், ஃப்ரைட் காரிடார், இந்த ஸ்பீடு ரயில், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் சவுத் இந்தியாவுக்குன்னு காமனைஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு பட்ஜெட் ஒட்டினாப்புல எலெக்ஷனுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாப்புல ஒன்றும் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த கனிம வளத்துறைக்கு, ரேர் எர்த்துக்கு கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகும் அந்த கனிம வள துறையினால். அதுக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது இது ஒரு பட்ஜெட் வந்து இதை எலெக்ஷனுக்கு உண்டான தாக்கலுக்கு ஒரு மென்ஷன் கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஓகே இது ஒரு கிளியர் கட்டான பட்ஜெட் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு அதாவது கிளியர் கட்டுன்னா சார், அதாவது ஒரு பயாஸ்டு அன்பயாஸ்டு, நான் கிளியர் கட்டை விட போடுறேன் அன்பயாஸ்டு பட்ஜெட். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை விட வேற என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய $1 பில்லியன் கொஸ்டின். நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து தூங்க போகிறான் அப்படிங்கணுன்னா தட்டி எழுப்பி எப்படி ஓட வைப்பீங்க? இந்த மாதிரி பண்ணணும். ரெண்டாவது, இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சர்வீசஸ் செக்டார் எங்கேயோ நிற்குது. ஸோ சர்வீசஸ் செக்டாருக்கு இந்த டேட்டா சென்டர்ஸ் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இன்னும் தூக்கும். சர்வீசஸ் செக்டார்லேயே ஹெல்த் கேரு, டூரிசம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள் வழிவகுத்திருக்காங்க. ஹெல்த் கேரில் நிறையா பணம் செலவு பண்ணியிருக்காங்க இந்த இது. அதே மாதிரி இந்த லேபர் எம்ப்ளாயபிலிட்டி கம்மின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயபிலிட்டி ஃபேக்டரே தப்பு. நீங்கள் ஒரு மாதம் வேலை செஞ்சால் நீங்கள் எம்ப்ளாய்டுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு டெஃபினேஷனே மாறணும். மாறினா தான் இந்த
சவுண்டு குறையும். இதுக்கு என்ன ஸ்கீம் போட்டிருக்காங்க? எஜுகேஷன் டு எம்ப்ளாயபிலிட்டி டு இண்டஸ்ட்ரியல். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இவன் படித்து பிரயோஜனம் இல்லை, இவன் எம்ப்ளாயபிளாக ஆகணும், அடுத்த இண்டஸ்ட்ரியில் லிங்க் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இளைஞர் சமுதாயத்தை நான் தவறாக சொல்ல, அவனுக்கு வந்து அந்த ஸ்கில் செட்டே இல்லாமல் மக் பண்ணி பாஸ் பண்ணியே வேலையாயிடுச்சு. ஸோ அவனை வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது அவனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவன் ஒர்க்கில் போய் அவன் ஷைன் பண்ண முடியும், கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதுதான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. இது ரெண்டாவதாக இந்தியாவில் வந்து டூரிசம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம சொல்லக்கூடாது, ரொம்ப இக்னோர் பண்ணுற இண்டஸ்ட்ரியும் அதுதான். நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மிங் இன் அண்ட் கோயிங் வந்து ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வரான். வரும்பொழுது அவனுக்கு ஒரு ப்ராப்பராக கைடு கிடையாது. இதே இது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா ஒரு டிரைவர் இருப்பான், ஒரு கைடு இருப்பான், மஸ்ட்டு யூ ஹாவ் டு பே ஃபார் ஹிம். நீ வேண்டான்னாலும் அந்த ஒரு பஸ்ஸுக்கு அட்டாச் ஒரு கைடு இருப்பான், அவன் ஹி வில் டேக் யூ த்ரூ தட் ப்ராசஸ். இப்போ இதை ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் பண்ணியிருக்கணும். ஒட்டு மொத்தமாக ஒரு நம்பரை சொல்லி, இந்த நம்பரை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், உங்களை ட்ரெயின் பண்ணி எங்கே ட்ரெயின் பண்ணுறோம்? ஐஏஎம்மில் ட்ரெயின் பண்ணுறோம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரெயின் பண்ணி அவனை ஸ்ட்ரக்சர்டு கைடாக கொண்டு வரோங்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலுக்கு வரும். இந்தியாவில் வந்து ரொம்ப மோஸ்ட் நெக்லெக்டட் இஸ் டூரிசம். நம்மள்கிட்ட இல்லாத ஒண்டர்ஸே கிடையாது. ஸோ மெனி ஒண்டர்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கைடையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த லித்தியம் பேட்ரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்க்கு இதெல்லாம் கஸ்டம்ஸ் டியூட்டியை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ தட் லோக்கலி மேனுஃபேக்சர்டு, எல்லாமே ஃபோக்கஸ் இஸ் மேனுஃபேக்சரிங். அதே மாதிரி சர்வீசஸில் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இதுதான் இந்த பட்ஜெட்னோட ஃபோக்கஸ். அண்ட் ஃபைனலாக சார், இந்த பட்ஜெட்னால ஏதாவது ட்ராபேக் அப்படின்றது உண்டா? ட்ராபேக்லாம் இல்லாமல் எந்த பட்ஜெட்டும் இருக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எடுத்துங்க. இன்கம் டேக்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஸ்லோவாக கொண்டு வராங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னாப்புல மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸை ஏன் நீ 25% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? நீ இதை 10% அனௌன்ஸ் பண்ணிட்டு போயேன், அதை இம்ப்ளிமெண்ட், அந்த கேரி ஃபார்வர்டாக அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதை மானிட்டர் பண்ண முடியலங்கிறது தான் புது ஸ்கீம். சேலரிட் கிளாஸ்க்கும் வந்தது இல்லை, ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீம் இதே மாதிரி தான் இது. நீ எந்த பெனிஃபிட்டும் கேட்காத, உனக்கு கண்ணை மூடிட்டு நான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்குறேன், இந்த மாதிரி. அதாவது சிம்பிளிசிட்டின்னு சொல்லி நிறைய விஷயங்களை காம்ப்ளெக்சிட்டி பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, நான் ரொம்ப டெக்னிக்கலாக போல், பெனல்ட்டியும் சேர்த்து ஒன்றா மெர்ஜ் பண்ணுறாங்க இப்போ. ஸோ இப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணி அப்பீல் போகணுன்னா இது ரெண்டுக்கும் பே பண்ணிட்டு தான் நீங்கள் போக முடியும். ஒரு 25% பே பண்ணிட்டு தான் போக முடியும். ஸோ இந்த மாதிரி இதை 20% 10% ஆக்கி பிரயோஜனமே இல்லை. இது 20% இருந்தது நீங்கள் அப்பீல் போகிறதுக்கு, இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணதுனால பெரிய ஃபிகர் ஆகிடுச்சு. அதனால நீ 10% பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ்லெஸ் அப்பீல் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தனுக்கு பெரிய டேட்டா கேட்குறாங்க, டேட்டாவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா தானே அவன் அப்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி அதாவது நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு ஆசைப்பட்றோம், பட் இம்ப்ளிமெண்டேஷனில் பெரிய பாட்டில் நெக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியில் வரியை குறைச்சாங்க 2.0. அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸு இன்னும் ஒரு ரெசல்யூஷனில் தான் இருக்குது சிலதெல்லாம். இது ஏன்? நீ வந்து உன்னோட பேக் போன் இஸ் நாட் ஓகே. நீ யூஆர் அவுட் சோர்சிங், தட் அவுட் சோர்சிங் பேக் போன் இஸ் அ ஃபெயிலியர். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ஹெல்ப்லைனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பேத்தட்டிக்காக இருக்கும் அவங்களோட ஆன்சர்ஸ்லாம். இது என்ன எதை குறிக்கிறது? நான் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு சரியான டூல் இல்லைன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாமலே அவன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இப்போ புதுசாக கஸ்டம்ஸ் வந்து ஐசிஎம்னு இன்னொரு இன்டகிரேட்டட் போர்ட்டல் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா பேக் போன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே தான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். அந்த பேக் போன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி சாலிட். நீங்கள் நினைக்கிறத அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாப்புல இருக்கணும். அதை நான் மாற்றுறதுக்கு 6 மாதம் ஆகும் சார்னு அவுட் சோர்ஸை சொன்னால் நீ அவனை எட்டி உதச்சி வெளில அனுப்பணும். இதுதான் சம்மரி. ஸோ இந்த மாதிரி அதாவது நம்ம பெருசாக திங்க் பண்ணுறதை பற்றி இல்லை, பட் இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஸ் டு பி ப்ராப்பர் இன் தி சென்ஸ், இன் தி ரைட் வே. இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு நாங்கள் நிறையா பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் டிடிஎஸ் ஒண்டியா, டேன் ஒண்டியா இஷ்யூ, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் என் தலையில் கட்டினீங்க. ஆஸ் அ கன்சியூமர் ஆர் அன் ஆண்டர்ப்ரனர் என் தலையில் கட்டினீங்க. டிடிஎஸ் எப்படி, டிசிஎஸ் எப்படி, எல்லாத்தையும் நீ பிடின்னு என்ன வேலையை வாங்குறீங்க. நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க. அப்போ
எனக்கு என்ன ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ்லாம் வந்து இஸ் அ மதர்ஹுட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி மிஸ்யூஸ்ட். அதுக்கு உண்டான கட்டமைப்போ இல்லை வழிவகைகளோ சிம்பிள் பண்ணணும். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2026 ஏப்ரலில் வரப்போகுது. வந்ததுன்னா அது எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்க இன்கம் டேக்ஸ் புக்கு வந்து பெரிய புக்கு. அதை நீங்கள் படித்து கரைச்சி குடிச்சிங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் நிறைய விஷயங்கள் ப்ளீஸ் நிறைய லிட்டிகேஷன் வருது. இவங்க உடனே போய் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அப்பீல் போவான், சுப்ரீம் கோர்ட் போய் ஜெயிச்சிருவான், அப்பாடான்னு இருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஃபினான்ஸ் பில்லை ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டோட அமெண்ட் பண்ணிடுவாங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் இத்தனை நாள் ஃபைட் பண்ணதுக்கு ஒரு மரியாதை இல்லை. அப்போ நீ வந்து இந்த ரெட்ராஸ்பெக்டிவாக மாத்துறேன்னாக்க வாட் வில் பி யுவர் கிரெடிபிலிட்டி ஃப்ரம் அப்ராட்? வெளியிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது, பட் அவனுக்கு என்ன ஸ்டெபிலிட்டி கொடுக்குறியா? ஓகே, இதுதான் பாலிசி, இதுதான் நாங்கள் லெவி பண்ணுவோன்னு ஒரு கிளாரிட்டி இல்லையே. ஒரு கமிஷனரேட்டும் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணால் இஸ் தட் தி லா ஆஃப் தி கண்ட்ரி? அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் எல்லா பட்ஜெட்டும் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் ட்ராபேக்ஸ். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவும் நீங்கள் பண்ணலன்னு நான் சொல்லுவேன், ஒரு செக்டாரும் அந்த மாதிரி சொல்லும், எங்களை இக்னோர் பண்ணிட்டீங்களேம்பாங்க. எஜுகேஷனை பொறுத்தவரையில் கம்மியாக தான் அலோகேஷன். டிஃபென்ஸுக்கு பாருங்கள், பெரிய அலோகேஷன் இந்த வருஷம். எதனால? எல்லா பக்கமும் தாக்கம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த பட்ஜெட் இஸ் நாட் ஒரு ஸ்டாட்டிக்காக நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் குட்ஸுக்கு பெரிய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கிறேன். நான் வந்து எனக்கு இது பிடிக்கும் இது இல்லையே அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரி, அதை சார்ந்த இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் பெனிஃபிட் ஆகுதா? எம்ப்ளாய்மெண்ட் வருதா? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. வெதர் இட் இஸ் டெம்பரரி ஆர் இட் இஸ் பெர்மனண்ட். அந்த எம்ப்ளாயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் எனி பட்ஜெட். அதுக்கு நிறைய அலோகேஷன் இருக்குது. அதை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். நிச்சயமாக இது போக போக தான் இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதும் புரியுது. அதை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.